ஸ்பாட் பண்ணியாச்சுங்க. ஒரு செக் போஸ்ட் இருக்கு, அதுக்கு மேலே விட மாட்டாங்க. அதுக்குள்ள எங்கே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சுட்ருக்கு. பைசனுங்க பைசனுங்க பைசன். ஹலோ கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேயில் தாங்க நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இங்கேருந்து மசனகுடிக்கு பிளான் பண்ணிட்டோங்க. ஏன்னா குன்னூர் வரைக்கும் வந்துட்டு மசனகுடி பார்க்காம போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மசனகுடி பற்றி. ஸோ நான் போனதில்லை இது வரைக்கும். அவர் தான் சரி போகலாம் அப்படின்றாரு. சரி ஓகே போயிட்டு வந்துடலாமே, பக்கம் தானே இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிற குன்னூர்லேருந்து. சரியாக தெரியலை. அங்கே போயிட்டு அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். லக்கு இருந்தால் கிடைக்கும், ஸோ இல்லைனா இல்லை. ஸோ எப்படின்னு தெரில, போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பேஜுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ தலக்குந்தாவில் இருக்கவங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மசனகுடிக்கு 68 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அப்புறம் முதுமலையும் பக்கம் தானா? ஓகே, மசனகுடினா என்ன, முதுமலைனா என்ன? ரெண்டு வேறையா? ஒன்று தானா? அப்படி இல்லை, முதுமலை ஃபாரஸ்ட் முன்னாடி வந்துடும். மசனகுடி 68 கிலோமீட்டர் தாங்க. ஸோ இதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா இதில் போய்க்கலாம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா ரோட்டில் ஸ்பாட் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கு. இது என்ன லேக் ப்ரோ? ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. படங்கள் கிடையாது, படங்களில் வர பாடல்கள். ஷூட்டிங் ஸ்பாட், ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு நீலகிரியில், அதாவது ஊட்டியில். இதெல்லாம் நானே போனது இல்லைங்க. இதெல்லாம் ஒரு நாள் வரணும், தனியாக ஒரு நாள். ஆமாம், இப்போ லவர் கூட வந்திருக்கிறாரு. லவர் இருந்தா நான் ஏன் ப்ரோ? ஐயோ, கழட்டி விட்டு யார் கூட வருவேன்னு சொல்லுங்க. கழட்டி விட்டு வரதா? ஃபுல் க்ரௌடு. நீ மண்டே நீ சண்டே என்ன ப்ரோ வளர்ற ப்ரோ? இன்னைக்கு என்ன டே சத்தியமாக தெரியல. நல்ல காமெடி ப்ரோ. இன்னைக்கு என்ன நாள் ப்ரோ? மண்டேவா? மண்டே பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. சம்மர் லீவ் ப்ரோ. சம்மர் லீவுன்னா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு லீவு, பேரண்ட்ஸுக்கு என்ன வேலை? குழந்தைங்க அடப்பிடிக்கல, அதனால வந்துடுறது. கைஸ் அப்புறம் என்ன, கிளம்பி வாங்க. என்ன சொல்கிறீங்க? ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பி வந்துடுங்க, ஜாலியாக அப்படியே மஜா பண்ணிட்டு போகலாம். மசனகுடியில் ப்ரோ அனிமல் ஸ்பாட் பண்ணணும், சரிங்களா? இல்லான எக்ஸ்ப்ளோரர் வேறு, அதுக்கோசமே நான் மூஞ்ச காட்டணும்னு சொல்லிட்டு அனிமல் எடுத்துகிட்டு வந்து மூஞ்ச. ஆமாம், என் ஃபாலோவர்ஸுக்காக நான் அனிமல்ஸ்லாம் நிறைய காட்டணும், அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க இல்லைன்னா அவங்க வெறியாயிருவாங்க. ஆல்ரெடி கமெண்டில் வந்து அங்கே போயிட்டு என்ன நடக்க போகுது தெரியுமா? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தான் நடக்க போகிறோம் ப்ரோ. அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாங்க, நீங்கள் ஏதோ இது பண்ணாதீங்க, ஓகேங்களா? ப்ளஸ் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறாங்க. கேரட் இருக்குது. இது என்னங்க இது என்ன இது? முள்ளங்கிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மாட்டிருக்கு. பீட்ரூட்டு, சாரி பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு பாருங்கள் நீளமாக இருக்குது, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ரெட் கலர் வச்சு பர்பிள் கலர் காலிஃப்ளவர்.
அக்கா அண்ணாச்சி இருக்கா? ஒன்று தான் இருக்கு. இருக்கா? அறுக்கணுமா ப்ரோ? அண்ணாச்சி ஒரு இதுதான் இருக்குது, ஒரு பிளேட் தான் இருக்குது. போதுமா இல்லை இப்போ கட் பண்ணல? அது ஃப்ரெஷ்ஷாக பண்ண பாருங்க. ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக. அக்கா 2க்கா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிடுங்க. நீங்கள் பிரியாணி மட்டும் சாப்பிட்றாதீங்க சாமி, ஒரு வழி ஆகிட்டாங்க. இன்னுமே வயிறு ஒரு மாதிரி பயங்கர இதாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா வாமிட்டும் வர மாட்டேங்குது, வயிற்று கலக்கவும் மாட்டேங்குது. 2க்கும் சேராமல் ஒரு மாதிரி அப்படி கப்புன்னு அடைச்சி ஒரு மாதிரி இருக்குது. இந்த லாங் ட்ராவலுக்குலாம் பிரியாணி செட்டே ஆகாது. பிரியாணி சாப்பிடாது. பிரியாணி சாப்பிட்டு நான் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசிமலை ராக் வியூ பாயிண்ட் அப்படின்னு இருக்குங்க. ஊசிமலை வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு இருக்காங்க, சாரி விளாண்டுருக்காங்க. லைட்டாக அப்பப்போ உளருவங்க, இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முடியல என்னால். வர வழியில் ரொம்ப அந்த இது வேறு சாப்பிட்டுட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போகிறாங்க, தெரியுதுங்களா? நடந்து போயிட்டுருக்காங்க. எவ்வளோன்னு தெரியல இங்கே டிக்கெட்டு. வியூ பாயிண்ட்டு அங்கே போக போகிறதில்லைங்க, ஏன்னா மொட்டை வெயில். இதோங்க இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி இருக்கும். அங்கே போய் மேலே நின்று சுற்றி பார்க்க 360 டிகிரியில் உங்களுக்கு வந்து வியூ கிடைக்கும். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு இது ஊட்டியில் ஊசிமலை காட்சிமலை போகலாம். ஆனால் வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது, அதனால் போனால் அவ்வளோதான். கைஸ், முதுமலை ரீச் ஆகிட்டோம். முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. இல்லைண்ணா வேணாம் இப்போ தான் சாப்பிட்டாங்க. முதுமலை புலிகள் காப்பகம். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க. அப்படின்னா புலிகள்லாம் காப்பாற்றுவாங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, புலிகள் தான் நம்மளை காப்பாற்றோம். புலிகள் ஒன்று காப்பாற்றோம். ஆமாம். மசனக்குடி காவல் நிலையம் எல்லையா ஆரம்பம். ஓகே, இதுக்கப்புறம் கைஸ் பார்க்கலாம் நம்ம அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுதான்ட்டு. மணி இப்போ 4 மணி இருக்குங்க. ப்ரோ அங்கே போகிற யானை இல்லை, ஈவினிங் மேலே தான் உங்களுக்கு வரும்னு வைங்களேன் அனிமல்ஸ் எல்லாம். கைஸ் ஏதாவது கிடைக்கும்னு பார்க்குறேன், இது வரைக்கும் கிடைக்கல. ஏதோ மான்கீனாவது கிடைக்குமா? மானும் டெஃபினெட்லி பார்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சு எவ்வளோ தூரம், எத்தனை கிலோமீட்டரு இந்த ஃபாரஸ்ட் ஸ்ட்ரெச் மட்டும்? இது லாஸ்ட் அந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் இருக்கு ப்ரோ. இது ப்ரோ இது ஹைவே ப்ரோ. இது ஹைவேவா? ஓகே. ஆனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு சொல்கிறது, இது நீங்கள் ஹைவேன்னு சொன்னால் நம்புவீங்களா? பட் ஆனால் இதுதான் ஹைவே. கூடலூர் டு மைசூர் ஹைவே. கூடலூர் டு மைசூர் ஹைவே. ஆமாம். ஓகே. இந்த மசனக்குடி ரேஞ்ச் எவ்வளோ வரைக்கும் வரும்னு கேட்குறேன். இந்த பக்கம் என்ன ஒரு அந்த கர்நாடகா பார்டர் ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, என்ன ஊர் அது? அது ஊர் பேர் ஞாபகம் இல்லை ப்ரோ எனக்கு. பண்டிப்பூர் லாஸ்ட் வரையும் இருக்கு ப்ரோ. அந்த பக்கம் இது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 பார்டர்ஸ் நினைக்குது. ஓகே ஓகே. மானுங்க, கடைசியாக உங்களுக்கு மானை காட்டிட்டேன். இப்போ வரைக்கும் மான் மட்டும்தான் மாட்டியிருக்கு, வேறு எதுவும் மாட்டலை. புள்ளிமான் அழகாக இருக்குது, கிட்ட அது வாட்டுக்கு மேய்ச்சிட்ருக்கு. அவன் புல் இல்லாமல் அது வாட்டுக்கு காஞ்சி போன தலையெல்லாம் சாப்பிட்ருக்குங்க பாவம். சம்மர் டைமில் கொஞ்சம் அப்படி தான். யானைக்கு ஏதாவது வந்தால் நல்லாயிருக்கும். கைஸ், யானை பார்த்தீங்களா? யானை ஸ்பாட் பண்ணியாச்சுங்க.
காட்டுலேருந்து ரைட்டில் எடுத்தோம்னா மசனக்குடி 6 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. குளிப்பாட்டி விட்டுருக்குறாங்க யானைக்கு. வளர்ப்பு யானைகள். 6 மணிக்கே டைம் மேலே வாங்க. 6 மணி மேலே விட மாட்டாங்களே. இங்கெல்லாம் விடுவாங்க, செக் போஸ்ட் உள்ளத விட மாட்டாங்க. செக் போஸ்ட்னா அங்கே முன்னாடி. நான் சொன்னல ரிவர் வேலி ஒரு ரெசார்ட் இருக்குது தானே முன்னாடி, அந்த ரிவர் வேலி ரெசார்ட்டுக்கு அப்புறம் விட மாட்டாங்க. ஒரு செக் போஸ்ட் இருக்கு, அதுக்கு மேலே விட மாட்டாங்க. ஓகே ஓகே. வந்தால் பார்க்கலாம் யானையா 6 மணிக்கு மேலே. சரி ஓகே தம்பி. இந்த சிங்காரா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சிங்காரா ரோடு மசனக்குடியிலேருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சைட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டைம் என்ன ப்ரோ? நான் 5 4:45. கரெக்டாக இருக்குமா? ஆனால் 1 ஹவர் ஆகுமா? 1 ஹவர் ஆகாதுல்ல? 6 மணி மேலே விட மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே உங்களுக்கு விட மாட்டாங்களாமாங்க. அதனால் ஒரு 5 அந்த ரேஞ்சுக்கு கிளம்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஐ மீன் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அது என்னது ப்ரோ? மான் மாதிரி இருக்கா? ஆனால் மான் இல்லை. இன்னும் முன்னாடி போங்க, அங்கே நல்லா தெரியும். அந்த கார் நிற்குது பாருங்க, அங்கே போங்க. இருங்க, ரோடு கிராஸ் ஆகும் நினைக்கிறேன். அதுக்குள்ளே எங்கேயோ போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சாட்ருக்கு. ஃபோட்டோ கூட காட்டுறோம் ப்ரோ. சேம் இந்த இடம் கூட அப்படியே இருக்கா, அப்படியே காட்டுறேன். கைஸ், இந்த மயில் எப்பவுமே டெய்லி இந்த இடத்துல நிற்குமாமாங்க. அது என்னமோ அதிசயம் தெரில, என்ன காரணம்னு தெரில. ஆனால் இந்த மயில் எப்பவுமே இந்த இடத்துல நிற்கும் இந்த டைமில் அப்படின்றாங்க. ஏதோ ஒன்று இருக்குங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இல்லைன்னா அப்படி நிற்காது. பார்த்தீங்களா? முருகர் முருகர் முருகா. ப்ரோ பிஸ்கெட்லாம் போட வேணாம் ப்ரோ. மானுங்க. ரைஸ் மாயார் டேமுக்கு வந்துட்டாங்க. இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போக வேண்டியதான். மாயார் டேமு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே உள்ள ரிவர் மாதிரி அப்படியே உள்ளே போகும், பாஸ் ஆகும். ஸோ அந்த தண்ணியை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ்லாம் போகிற வழியில் சின்ன சின்ன ஓடைகள், வாய்க்கால் மாதிரி அந்த மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் நடுவில் போகும். அப்படி போகும்போது அது யூஸ் பண்ணிக்கணும்னு வைங்களேன் அனிமல்ஸ்லாம். ஸோ இதுதான் மாயார் டேமை, பார்த்துக்கோங்க. லாக் பண்ணியிருக்காங்க, உள்ளே விட மாட்டாங்க. டிஎன்இபியோட கண்ட்ரோல் இருக்குங்க அது. ஸோ அதனால் விட மாட்டாங்க.
பைசன் ப்ரோ. கைஸ் பைசனுங்க பைசன் வருது. அப்புறம் இங்கே நிற்போம் கிராஸ் ஆகட்டும். பெருசாக இருக்கு. நம்ம பக்கத்தில் ஒன்று வருது ப்ரோ. கைஸ் குட் மார்னிங். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மசனக்குடியில் ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டு. ஏன்னா நம்ம ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் பெருசாக எதுவும் ஸ்பாட் பண்ணல. அதனால் வந்து சரி மார்னிங் இங்கேயே தங்கி நைட் இங்கேயே தங்கி மார்னிங் வந்து ஒருக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சூப்பரான ரெசார்ட்டுங்க. செம்மையாக இருக்குது. சவுண்டு கேட்குதுங்களா? பேர்ட் சவுண்டு. ஸோ ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருக்குது ரெசார்ட்டு. ஸோ அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான் ரெசார்ட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ரெசார்ட் பக்கத்துல எல்லாம் சிறுத்தை புலிலாம் வந்து எகிரி குச்சியில் ஓடி இருக்குங்களாமா. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ மார்னிங்கில் கொஞ்சம் ஸ்பாட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு நம்ம இன்னொரு பிளான் ஒன்று இருக்குது. அதை நான் அப்புறம் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 மணிக்கு தான் ஓப்பனுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் அப்படிங்கிறதுனால மார்னிங் 6 மணிக்கு தான் இங்கே இருக்கிற எல்லா ரெசார்ட்டுமே ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போக முடியும். ஸோ இப்போ டைம் 6 ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? கிளம்பியாச்சு. இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூமு ஃபுட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. சீரியஸாக கிளம்பிட்டோம். இன்னும் ஓப்பன் பண்ணலையாட்டிருக்கு கேட்டு. நம்ம கார் அங்கே நிற்கிது, பிரதரோட காரு. அனிமல் ஸ்பாட் பண்ணால் நல்லாயிருக்கும், பார்க்கலாங்க. ஓகேங்களா? அதுக்காக அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. மான் பாருங்கள், இங்கே ரெசார்ட்டுக்குள்ளேயே மான் வருது, தெரியுதுங்களா? ரெசார்ட்டுக்குள்ளேயே மான் வருது. ஸோ கைஸ், செம்மையாக குளிருதுங்க. ஊட்டி தான் குளிர்தெல்லாம் செய்ய அப்படிங்கிறீங்களா? சம்மரில், அதனால் சொல்கிறேன், சம்மர்லேயே பயங்கரமாக குளிருது. கைஸ், கரடிங்க.
ப்ரோ உள்ளே வந்துடும் ப்ரோ, ஆன் பண்ணுங்க ப்ரோ, அது போட்டுக்கலாம். கைஸ் முதல் அனிமலே கரடிங்க, வேறு லெவலு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கரடியை. திரும்பவும் மாயா டேமுக்கு வந்துட்டோம் காலையில். இப்போது வர வழியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கரடி பார்த்தாங்க. ஸோ அது ஒன்று தான் ஒர்த்தாக இருந்துச்சு. ஏன்னா கரடி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ கரடி பார்த்துருக்கோம். அப்புறம் மானில் ஒரு 3 வகையான மான் பார்த்துருக்கோங்க. எனக்கு என்னென்னா சிறுத்தை புலியெல்லாம் வாய்ப்பு இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு யானையாவது பக்கத்தில் கொஞ்சம் க்ளோஸில் தந்தத்தோடு பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தோணுது. கைஸ் இங்கே டீ குடிச்சு வச்சுங்க. நம்ம கார் பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிது, தெரியுதுங்களா? நம்ம கார் நிற்கிது. ஸோ இங்கே இருக்கிற ஒரே ஒரு டீ கடை இது ஒன்று தாங்க, நல்லா இருந்துச்சுங்க டீயும் பிஸ்கெட்டும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் தான். வந்து இங்கே காரை ஆல்ட்டு போட்டு இதான் மாயா டேம், இதுதான் கடைசி. ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது வேணும்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் போகலாம். ரிட்டன் போகும்போது கூட உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் ஸ்பாட் பண்ணலாம். இது பாருங்க, இது ஒரு வகையான மான் இனத்தை சார்ந்தது. யானை மட்டும் பார்த்துட்டு நல்லாயிருக்கும் பக்கத்தில். காட்டு பண்ணிங்க. இந்த வியூ நல்லா இருக்கு. ஒரிஜினல் காட்டு பண்ணி தெரியுதா இல்லையா? வியூ சரியா தெரியல, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மேபி அது ஒன்று தான், அது பெருசாக இருக்கும். இப்போ நம்ம ரிவர்ஸ் போகலாமா? ஆமாம், நான் எடுக்கவே மாட்டேன். இப்போ அந்த யானை கிராஸ் பண்ணுறது நான் எடுக்கவே மாட்டேன். அது எப்படி கிராஸ் ஆகும்? உள்ளே போயிருந்தேன். தெரியுது. இங்கே நிற்குதுங்க, சரியா தெரியல, லாங்கில் இருக்கு. காதாட்டுது. கொம்பல் இருக்கு. கொம்பல்லையா? இந்த வியூ இங்கே தெரியுதா யானை? இந்த இடத்துல இருக்கு பாருங்க. மரத்தை உடைச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா?
அது உள்ளே போகுதுங்க. அது உள்ளே இந்த சைடு வரும்னு பார்க்குறோம், ஆனால் வரமாட்டேங்குது. ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. மரத்தை ஒப்பச்சிட்டு இருக்கு. கைஸ், ஒரு யானை ஒன்றுங்க ரொம்ப நேரமாக நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நிற்கிறோம். அது கிராஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் வரவே மாட்டேங்குது. வருதா? இங்கே வருதா? கைஸ், கீரி இங்கே ஓடுது பாருங்க. கீரி தெரியுதுங்களா?